இல்லைங்க. ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க பேரு க்ளோரியா. க்ளோரியா அந்த அம்மா பேரு. 1960களில் அமெரிக்காவில் ரொம்ப ஒரு டிப்ரெஷன், மணி டிப்ரெஷன், எக்கனாமிக் டிப்ரெஷன், பணம் இல்லை அவங்களுக்கு, யுத்தம். அப்போ அமெரிக்காவில் கேங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. கேங்ஸ்டர்ஸ்னா குழுவாக சேர்ந்துக்கிடுவாங்க, பேங்க்கு கொள்ளையடிப்பாங்க. இந்த கேங்ஸ்டரிசம் அது மாத்திரமல்ல, போதை வஸ்து, எல்லா பள்ளிக்கூடங்களிலும் போதை வஸ்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசல்ல நின்று இலவசமாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் காசை பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. கிறிஸ்துமஸ் நாளுக்கு முந்தின இரவு ஒரு அம்மா, அவங்க மிகுந்த பயத்தோடு, அவங்களுக்கு 3வது குழந்தை பிறக்க போகிறது, இன்னும் ஒரு சில தினங்களிலே பிறந்துவிடும், ரொம்ப வேதனையோடு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 3வது குழந்தையை நான் எப்படி வளர்க்க போகிறேன்? அவங்க கணவனாருக்கு ஒரு பயங்கர வியாதி, திகைப்போடு இருக்கிறாங்க. அப்போ இரவுல தேவன் அவர்களோடு பேசினார். நான் யார் தெரியுமா? உன்னை நான் உருவாக்கினவர். அந்த அம்மா அந்த ராத்திரி ஒரு பாட்டு எழுதினாங்க. இப்போ நம்ம அந்த பாட்டுகளை நிறைய இடங்களில் கேட்டு இருக்கக்கூடும். அந்த பாட்டு என்ன தெரியுமா? அந்த அம்மா எழுதினாங்க, பிகாஸ் he lives I can face tomorrow. என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறதுனால நாளைய தினத்தை நான் நம்பிக்கையோடு சந்திக்க கூடும். அந்த பாட்டினுடைய 2 வரி தான் எனக்கு தெரியும். Because he lives I can face tomorrow. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அந்த பாட்டு அந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க. நாளைய தினத்தை நான் நம்பிக்கையோடு சந்திக்க கூடும். என் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், என் தேவன் இன்றைக்கு என்னை உருவாக்கினவர். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்ம எல்லாம் படைத்தவர், நம்ப தகுந்த தேவன். உங்க முகம் ஒரு